எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீ ஜெயசுந்தர விநாயகர் கோயிலோட வேலைங்க வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. முதல்ல பாலாலயம் செஞ்சோம். பாலாலயம் செஞ்சு பூமி பூஜை வந்து செஞ்சுட்டு பூமாதேவியோட ஆசீர்வாதங்களை வேண்டி ஸ்தல பரீட்சை பண்ணி பூமி பூஜை முடிச்சுட்டு ஒரு 18லேருந்து 20 அடி குழி தோண்டி மூலஸ்தானத்துக்கும், அதாவது கர்ப்ப கிரகத்துக்கும் அர்த்த மண்டபத்துக்கான அந்த குழியை எடுத்து அந்த குழியிலேருந்து கான்க்ரீட் வேலை பண்ணோம். அந்த தரவரியும் சாதாரண தரவரியும் வந்து கான்க்ரீட் வேலை 18லேருந்து 20 அடி குழி எடுத்து அதில் கான்க்ரீட் வேலை பண்ணோம். அதுக்கு மேலே வந்து முழுக்க வந்து கல் வேலைகள் தான் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு தரமட்ட லெவல்லேருந்து அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து கல் வேலைங்க தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த உபபீடம் சொல்கிறாங்க. அந்த உபபீடத்தோட வேலை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. உபபீடம் வேலை முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த கட்ட வேலை வந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து அதிஷ்டானம் சொல்கிறாங்க. அந்த அதிஷ்டானத்தோட வேலைகள் நடந்துட்டுருக்கு. இந்த வேலை நடந்துக்கும்போது ஒரு முக்கியமான சடங்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சடங்கு பேர் தான் வந்து நிதிக்கும்ப ஸ்தாபனம், நிதிக்கும்ப பிரதிஷ்டை, இல்லைன்னா நிதிக்கும்ப ஸ்தாபனம்னு சொல்கிறாங்க. நிதிக்கும்ப ஸ்தாபனம்னா என்னென்னா, நம்ம கோயில் கட்டும்போது எப்படி வந்து ஒரு சதையும் எலும்புமான உடம்பு வந்து உயிர் கொடுக்கறதுனால ஒரு மனிதனாவோ ஒரு பிராணியாவோ மாறுதோ, அதே மாதிரி வெறும் கல் கட்டடமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கோயிலாவது அதுக்கான உயிர் கொடுக்குற நிகழ்ச்சிகளோட சடங்குகள் தான் வந்து ஒன் ஆஃப் த சடங்கு வந்து நிதிக்கும்பம் நிறுவுதல். இந்த நிதிக்கும்பம் நிறுவுதல்ன்றது வந்து ஷடாதார பிரதிஷ்டை. ஷடாதாரம்னா 6 ஆதாரங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது. அது என்ன 6 ஆதாரம்னா, நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து 6 சக்கரமும் அதுக்கு மேலே இருக்கிற சக்கரம் வந்து மனுஷனை இயக்கி வைக்குதோ. நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு உள்ளே இல்லாமல் உடம்புக்கு வெளியே இருக்குது. அந்த 7 சக்கரங்களில் வந்து 7வது சக்கரம் வந்து சகசரம் வந்து வெளியே நிற்குது. அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கும் வந்து 6 ஆதாரங்களை நிறுவுறது தான். 7வது ஆதாரம் வந்து பிரம்மன், அதோட சக்கரம் வந்து வெளியே இருக்குது. அது வந்து அதுதான் வந்து எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுக்கறது. இந்த 6 ஆதாரங்களில் நிறுவுறதோட 2வது ஸ்டேஜ், முதல் ஆதாரம் வந்து ஆதார சிலை, 2வது ஆதாரம் தான் வந்து இந்த நிதிக்கும்பம் நிறுவுதல்னு சொல்லிட்டு வேதங்களும் இதிகாசங்களும் சொல்லுது. அதுதான் வந்து இந்த புராதன முறைப்படி வந்து ஒரு கோயிலில் நிறுவனத்துக்கான ஒரு சடங்கு. இந்த நிதிக்கும்பம் நிறுவுதல்னா என்னன்னா, ஒரு பெரிய பானையில், தாமிர பானையிலையோ இல்லை கல் பானையிலையோ வந்து எல்லா செல்வங்களையும், அதாவது பஞ்சலோகம், நவரத்னம், நவதானியம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லா மண் வகைகளையும், புனித மண் வகைகள், புனித தீர்த்தம், அதுக்கப்புறம் மூலிகைகள் இதையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆண்டவனை வேண்டி இது வந்து எல்லாருக்கும் நல்ல மகிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற நிகழ்ச்சி தான் வந்து இந்த நிதிக்கும்ப ஸ்தாபனம், இல்லைன்னா நிதிக்கும்பம் நிறுவுதல். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதமோ பாக்கியமோ கிடையாது. 1000 இல்லை 10,000 ஒருத்தருக்கு தான் வந்து இதை பார்க்கறதுக்கான பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கும். தெரியல நம்மள எத்தனை பேர் வந்து இந்த நிதிக்கும்பம் நிறுவுதலை வந்து கண்கூடாக பார்த்துருக்காங்களோ இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணதில்லை. பட் நான் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் பேசின ஒரு 100-150 பேர்கிட்ட யாரும் இது வந்து பேசுனது கிடையாது. ஏன்னா அதோட மகிமை, அதோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக சக்தி வாய்ந்தது. ஒரு கோயிலோட ரூட்டு, ஒரு கோயிலோட மூலம் இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த நிதிக்கும்பம் நிறுவுதல் விழா வந்து நம்ம கோயிலில் செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வந்து 10லேருந்து 12 மணி வரையும் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. உங்களோட குடும்பத்தோட, உங்களோட நண்பர்களோட, உங்களோட சுற்று வட்டத்தோட யார் யார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப புனிதமான நிகழ்ச்சி, ரொம்ப உன்னதமான நிகழ்ச்சி. அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. தயவு செஞ்சு வந்து அந்த டைமுக்கு வந்து சாமி கும்பிட்டு அந்த பாக்கியத்தை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த 12 மணிக்கு இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சிட்டு அன்னதானமும் நடக்கும். தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதை சிறப்பிக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.